ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஒரு சின்னதா ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் தேவையில்லாமல் பணம் செலவழித்து வாங்கணும்லாம் நினைக்காதீங்க. ஃப்ரீயாவே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம டெலிகிராமுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் கிளிக் பண்ணி நீங்க ஒண்ணும்ல மந்த் பேர் போடுங்க. மார்ச்னா மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுல இருந்து இந்த 4 மாசம் எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவில் கிடைக்கும். ரைட், சரி, முதல் கேள்விக்குள்ள போயிடலாமா? ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல், இது வரைக்கும் கற்பது ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோவை பாருங்க. What is the name of new Tamil Nadu initiative to improve student proficiency in Tamil, English and Maths? அதாவது ஆங்கிலம், தமிழ் மற்றும் கணிதத்துல புலமையை மேம்படுத்துவதற்காக, மாணவர்களின் புலமையை மேம்படுத்துவதற்காக புதிய தமிழ்நாடு முயற்சியின் பெயர் என்ன? திறன். இந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னு கேட்டா திறன். திறன் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது UIDAI-னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஆதார் அட்டை இருக்குல்ல, அது சப்மிட் பண்ற இல்லைன்னா அதை கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த UIDAI. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த UIDAI யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதனுடைய CEO தலைமை நிர்வாக அதிகாரியாக புவனேஷ் குமார் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இது கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ UIDAI-னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவின் தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதார். அடுத்தது, சீனா தனது 10வது விண்வெளி தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக எந்த பணியை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சென்சோ 20. சென்சோ 20 அப்படிங்கிறது கியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அது பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, மத்திய பிரதேசத்தின் அங்கீகரிக்கப்பட்ட 2100 கோடி PM மித்ரா பூங்கா இந்தியாவினது டேஸ் அப்படின்னு கேட்டா முதலாக ஒரு ஜவுளி பூங்கா ஓபன் பண்ணியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் சச் டெக்ஸ்டைல் பார்க் பாத்தீங்கன்னா இதுதான். ரைட், சோ அதனால இத பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றாங்க. அடுத்தது, இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் சாமானியர்களுடைய பிரச்சனையை தமிழக அரசு சட்டமன்றத்துல ஒரு முன்மொழிவு பண்ணிருக்காங்க. ஒரு மசோதா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, புதிய பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள், அதாவது இப்ப ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாம போயிருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில தொந்தரவுகள், தொல்லைகள், சில தர்ம சங்கடங்கள் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தடுக்கும் விதமாக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த மசோதாவின் கீழ், அதாவது நிறுவனங்கள் கடன் வழங்கும் நிறுவனங்கள் மசோதானதான் இதுக்கு பேரை வச்சிருக்கிறாங்க. கீழ் தமிழக அரசு முன்மொழியும் தண்டனை என்ன அப்படின்னு கேட்டா 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை, ஓகேங்களா, அல்லது 5 லட்சம் தண்டனை அபராதம், அல்லது இரண்டுமே. இது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கப்பா. தமிழ்நாடு மணி லெண்டிங் என்டிட்டிஸ், இது பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் corrective action bill prescribe jail or fine or both for corrective recovery. அதாவது ரெக்கவர் பண்ணலாம், தப்பு இல்ல, ஆனா தண்டனைக்குரிய விதத்தில் ரெக்கவர் பண்றது தப்புன்னு இந்த பில் சொல்லுது. சோ அதுக்கு தான் அபராதம். அப்ப தண்டனை, அப்ப ரெக்கவர் பண்றதுக்கெல்லாம் அபராதம் கிடையாது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களுக்கு 25 கோடி கடன் வழங்கும் புதிய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 crores வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஆதி திராவிடர் கம்யூனிட்டிஸ்க்காக ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டா உறுதுணை திட்டம். உறுதுணை திட்டம், ரைட், உறுதுணை திட்டம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது, சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிகளுக்காக தமிழக அரசு அறிவித்துள்ள GST தொடர்பான நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, MLA-க்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தொகுதி மேம்பாட்டுக்காக சில ரொக்கம் ஒதுக்கப்படும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகம், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஒதுக்குறாங்க. இப்ப MP லேட் ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப் பண்ற ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா ஒதுக்குவாங்க. ஆனா தமிழ்நாடு 3 கோடி ரூபா ஒதுக்குது
மாநிலத்துல 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசத்துல இதுதான் அதிகம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியை மாநிலம் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ரைட். அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு, அதனால இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. ரைட். அடுத்தது, சத்தீஸ்கரில் சமீபத்தில் முதல் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னு கேட்டா அந்த நபர் தேவையில்ல, ஆனா ராய்ப்பூர் எய்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஸோ கிட்னி ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிட்னி எடுத்து அவங்க கொடுக்கறது. அடுத்தது, போவாஸ் எரிமலை இது எங்க இருக்குன்னு கேட்க வாய்ப்புகள் உண்டு கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமா. ஓகேங்களா? சோ போஆஸ் வால்கனோ நேஷனல் பார்க் தேசிய பூங்காவில் இந்த கோஸ்டாரிக்காவில வந்து இருக்கு. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க எரிமலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதிகரித்த எரிமலை செயல்பாடு. எழுதிக்கோங்க. அடுத்தது, what percentage of international climate funding reaches indigenous people as per UN 2025 report? ஐநாவுடைய 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி சர்வதேச காலநிலை நிதியில் எத்தனை சதவீதம் மக்களுக்கு, அந்த குறிப்பிட்ட பழங்குடியின மக்களுக்கு போகுதுன்னு கேட்டா 1% குறைவா தான் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐநாவுடைய ரிப்போர்ட் பா. அடுத்தது, கன்சிடர் தீஸ் ஃபேக்ட் அபவுட் ஐஐடி மெட்ராஸ் ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2024-25ஆம் ஆண்டுக்கான ஐஐடி மெட்ராஸ் உடைய ஐபி தாக்கல்கள், அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அந்த காப்புரிமை, அது சம்பந்தமான சில விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. எது எது சரி அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனால இதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக 417 பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இது சரி. இது வடிவமைப்புகள், அதாவது டிசைன் பண்றாங்க, வர்த்தக முத்திரை ட்ரேட்மார்க் மற்றும் பதிப்புரைகள், அதாவது காப்பிரைட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரைட் தான். இது உரிம ஒப்பந்தங்களில் 50 கோடிக்கு மேல் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஆக்சுவலா 28 கோடி தான். அப்ப 50 கோடிங்கிறது தவறு. அப்ப 1, 2 மட்டும் தான் ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. இங்க இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் வைஸ் வரும். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு உயிரி மருத்துவ கழிவு, அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. இது திருத்த மசோதா தொடர்பான கூற்றுகள் எது எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 1982ஆம் ஆண்டு குண்டர்கள் சட்டத்தை திருத்துகிறது. குண்டாஸ் ஆக்ட் வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்டுக்கும் குண்டாஸ் ஆக்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? ஆமாம். தடுப்பு காவலில் உள்ள உயிரி மருத்துவ கழிவு குற்றவாளிகளையும் இது உள்ளடக்கியது. எஸ், ரைட். இது இந்திய தண்டனை சட்டத்தை ரத்து செய்கிறது. தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது எப்படி இந்திய தண்டனை சட்டத்தை ரத்து செய்ய முடியும்? வாய்ப்பு இல்லை. சோ அப்ப இது மட்டும் தான் தப்பு. ரைட்டா? சோ கான்செப்ட் வச்சீங்கனாலே புரிஞ்சிடும். ரைட். 13th கொஸ்டின், புதிதாக அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய நடைமுறை விதிகள் குறித்து எந்த அறிக்கை சரியானது? 3 அறிக்கை கொடுத்திருக்காங்க. மேண்டட்டரி இ ஃபில்லிங் ஃபார் கேசஸ், வழக்குகளில் கட்டாய மின் தாக்கல், அதாவது ஈனா மின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால மின் தாக்கல் நடைமுறை வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இது சரிதான். ஹைபிரிட் ஆஃப்லைன் ஆன்லைன் ஹியரிங்ஸ் அலௌட், கலப்பின ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் விசாரணைகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ரெண்டுமே சரிதான். மதியம் 12 மணிக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட அவசர வழக்குகள் அடுத்த நாள் பட்டியலிடப்படும், ஸ்கெடியூல்ல வைப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் ரைட் தான். சோ 3மே ரைட். அதனால மேற்கூறிய அனைத்தும். இது உங்களுக்கு புரியாது, கான்செப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு சம்பந்தமான டீடைல்ஸும் நான் டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். அடுத்தது கேட்பாங்கன்னு தெரியல. சப்போஸ் கேட்டா குரூப் 1 லெவல்ல கேட்டா நாங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ரைட், உள்ள வச்சிருக்கோம், குரூப் 1க்காக உள்ள வச்சிருக்கோம். இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட உள்நாட்டு ஹெச்பிவி சோதனை கருவிகள், டெஸ்ட் கிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. they are used for cervical cancer screening, அவை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பரிசோதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ரைட்டா? சோ ரைட் தான் இது. உலகளாவிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இறப்புகள்ல 25% இந்தியாவில் நிகழ்கிறது. ரெண்டுமே சரிதான். 3வது, இந்த கருவிகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கருவி வந்து இம்போர்ட் எல்லாம் பண்ணவே இல்லை, இது நம்ம இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்றாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 15வது கேள்வி. இந்தியாவில் இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருந்தாங்க, குளோரோபைரோபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்தியாவின் குளோரோபைரோபோர்ஸ் பற்றி பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? இது தடை பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே. சோ 2020 முதல் இது தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, கிடையாது. இது 2020 முதல் எல்லாம் தடை செய்யப்படவில்லை. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தவறானது. எது சரியானது கேட்டுங்க, ஒன்னு தவறானது. இது இப்பதான் வந்து தடை பண்றதுக்காக ப்ரொபோஸே போயிருக்கு. ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் இணைப்பு ஏ, அதாவது அனெக்சர் ஏ படி இந்தியா முன்மொழிந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். இது WHO ஆல் மிதமான ஆபத்தானது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆம், ரைட்டு தான். இது இந்தியாவிலும் தடையில் தான் இருக்கு. ஆனால் அரிசி உள்ளிட்ட சில பொருட்களுக்கு இது தடை கிடையாது. சில என்ன சொல்ல பயிர்களுக்கு மட்டும்தான் இது தடை பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாத்துக்குமே இது இருக்கு. ரைட். ஸோ மாடரேட் ஹசார்டியஸ் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் மாநாட்டுல நம்ம இந்தியா தான் இதை வந்து என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. இந்தியாவில் இது பேன் சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்ப சில ப்ராடக்ட்டுக்கு பேன் பண்ணியிருக்காங்க, சில ப்ராடக்ட்டுக்கு இன்னும் இருக்கு. அடுத்தது ரிகார்ட்ஸ் 70th anniversary ஆஃப் பாண்டாங் கான்ஃபரன்ஸ். பாண்டாங் கான்ஃபரன்ஸ் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்திருப்பாங்க. சோ 70வது ஆண்டு விழா என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இது முதல் ஆப்ரோ ஆசிய உச்சி மாநாடு. சரி. இது 5 ஆசிய நாடுகளால் இணைந்து வழங்கப்பட்டது. சரி. இது நாவுக்கு அடித்தளம் அமைந்தது. சரி. 1995ல வந்ததுப்பா பாண்டாங் மாநாடு. காலனித்துவத்துக்கு பிந்தைய ராஜதந்திர முக்கிய பங்கு வகித்தது மற்றும் அணிசேரா இயக்கத்திற்கு வழிவகுத்தது. அடுத்தது 17வது கேள்வி, சாண்டியாகோ நெட்வொர்க் எய்ம்ஸ் டு டேஷ். சாண்டியாகோ நெட்வொர்க்கின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது ஆசிய பசிபிக் பகுதிகளுக்கு எதிர்கால போர்களை தடுப்பது. அப்படின்னா இது சரியா சொல்லி பார்க்கணும். இல்ல, காலநிலை இழப்பு மற்றும் சேதத்தை நிர்வகிப்பதில் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு உதவுதல். எஸ், இது மட்டும்தான் சரி. நிலையான சுரங்கத்தை ஊக்குவித்தல், அதாவது ப்ரோமோட் சஸ்டைனபிள் மைனிங் கொடுத்திருக்காங்க, அது வராது. ஸோ 2 ஒன்லி தான் ரைட். ஸோ சாண்டியாகோ நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி எய்டு ஃபார் கிளைமேட் லாஸ் டேமேஜ் அண்ட் இட் ஹாஸ் நோ மிலிட்டரி சம்பந்தமா இது எதுவுமே சொல்றது இல்ல. ரைட். ஸோ அப்ப 2 ஒன்லி தான் ரைட். அடுத்தது which statement about state of world indigenous people report 2025. உலகின் பழங்குடியின மக்கள் ஏற்கனவே பார்த்தோமா, அந்த ஃபண்ட் எல்லாம் வந்து 1% தான் போகுது, 1%க்கும் குறைவா போகுதுன்னு பார்த்தோம். இப்ப அது சம்பந்தமாக 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உலகின் பழங்குடி மக்கள் அறிக்கை 2025 நிலை பற்றி எந்த கூற்று சரியானது? கூற்றுன்னு மாத்திக்கோங்க. அவர்கள் காலநிலை நிதியத்தில் 5%க்கும் அதிகமாக பெறுகிறார்கள், வராது. பூமியில் மீதமுள்ள பல்லுயிர் பெருக்கத்தில் 80க்கும் அதிகமானவற்றை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். எஸ், இது சரிதான். 80%க்கும் மேல். அவர்கள் உலக மக்கள் தொகையில் 6%த்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. எஸ், இதுவும் சரிதான். ஸோ 6% வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. ஸோ பழங்குடியின மக்கள் உலகளாவிய கால நிதியில் 1%க்கும் குறைவாக தான் போகுது. இங்க 5% அப்படிங்கிறது மாத்திக்கோங்க. 1% தான், பிலோ 1%, லெஸ் தென் 1%. ஸோ இங்க பாருங்க, முக்கியமான டேஸ் அண்ட் அதனுடைய தீம். ஓகேங்களா? முக்கிய தினங்கள் அதன் கருப்பொருளோட பொருத்த வேண்டும். பூமி தினம், உலக புத்தக தினம், உலக நோய் தடுப்பு வாரம், வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக். இதனுடைய தீம் பத்தி கொடுத்திருக்காங்க. தீம் எல்லாமே சரியா தான் இருக்கு. பூமி தினம் அப்படின்னு சொல்லும்போது நமது சக்தி, நமது கிரகம், அவர் பிளானட், அவர் பவர். அடுத்தது உலக புத்தக தினம் அப்படின்னு சொல்லும் போது இலக்கியம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்கு, SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் அப்படின்னு சொல்லும் போது இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் ஹியூமன்லி பாசிபிள். உலக நோய் தடுப்பு வாரம், அனைவருக்கும் நோய் தடுப்பு, மனித நேயத்தால் சாத்தியம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அனைத்து கருப்பொருட்களுக்கும் அந்தந்த இது சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ அவ்வளவுதான்ப்பா. 19 கொஸ்டின்ஸ் தான் 2025 ஏப்ரல் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 19 படிச்சீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளை கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு. தொடர்ந்து பாக்குறதுக்கு கற்பதையஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு, அந்த சேனல்ல PDF இருக்கு, அதை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.